வணக்கம், இது உங்கள் டிவிட் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதில் வந்து ஒரு 8 டைப்ஸ் மட்டும் பார்க்கலாம். மீசிமா, எல்சிஎம். மீசிமா மீச்சுறு பொது மடங்கு, எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ மீசிமான்றது வந்து ஒரு ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்கன்னா இதில் எது பெரிய நம்பரு? 36. அந்த 36ன்றது நம்பரை விட பெருசாவோ இல்லைனா அதுக்கு சமமாவோ இருக்கும், அதுதான் எல்சிஎம்ன்றது. மீசிமான்றது எப்பவுமே ஹெச்சிஎஃபோட மடங்காக தான் இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் பொது மடங்குகள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மடங்குகள்ல பொதுவான மடங்குகள் இருக்கும். அந்த பொதுவான மடங்குகள்ல எது மிக சிறியதோ அதுதான் வந்து நமக்கு எல்சிஎம்மா இருக்கும். இப்போ 12ஓட மடங்கு எழுதலாமா? 12இன் மடங்கு 12 12 12 2 24 12 3 12 × 3 36 48 அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? 36இன் மடங்கு. 36ஓட மடங்குகள் என்ன? 36 72 172 108 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இதுல எது காமனா இருக்கு? 36 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ 38 12இன் மடங்குலயும் 72 வரும், 36லயும் 72 இருக்கு. அந்த மடங்குகள்ல எது மிக சிறிய மடங்குனா 36 தானே. அப்ப இதுதான் எல்சிஎம். எல்சிஎம் ஈக்குவல் டு 36. மிக சிறிய மடங்கு தான் எல்சிஎம்மா இருக்கும். மீ போவா இது வந்து HCF ஆர் ஜிசிடின்னு சொல்லுவோம். மீ போவானா மீ பெரு பொது வகுத்தி. HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இப்போ இந்த HCFன்றது வந்து ரெண்டு எண்ணு கொடுக்குறாங்கன்னா அதனுடைய வகுத்தியில் உள்ள பொதுவான வகுத்திகளில் பெரிய வகுத்தி தான் மீ போவான்னு சொல்லுவோம். HCF வந்து வகுத்திகள் எழுதணும். அந்த வகுத்திகளில் பொதுவான வகுத்தியில எது பெருசோ அதுதான் வந்து HCF இருக்குமா? இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். 16, 24 எடுத்துக்கிறோம். இப்போ 16ஓட வகுத்தி 16ஓட வகுத்திகள் வந்து 1 டேபிள்ல வரும், 2 டேபிள்ல வரும், 2ல டிவைட் ஆகும், 4ல டிவைட் ஆகும், 8ல டிவைட் ஆகும், 16ல டிவைட் ஆகும். இப்போ 24ஓட வகுத்திகள் எழுதலாமா? 24இன் வகுத்திகள் 1ல வரும், 2ல வரும், 3ல வருமா? வரும். 4th டேபிள்ல வரும், 6th டேபிள்லயும் வரும், 8th டேபிள்லயும் வரும், 12th டேபிள்லயும் வரும், லாஸ்டா 24. இப்போ இந்த வகுத்திகள்ல எது பெரிய பொதுவான வகுத்தி இருக்கணும்? இதுல எது பொதுவா இருக்கு? 2 2, 4 4 இருக்கு, 8 8 இருக்கு, 16 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்போ இதுல எது பொதுவான வகுத்தி? பொதுவான வகுத்திகள்ல பெரிய வகுத்தி வந்து 8. அப்போ இதுக்கான HCF வந்து நமக்கு என்ன? 8. நெக்ஸ்ட் வந்து சார்பகா எண்கள்னா என்னன்னு பார்ப்போம். சார்பகா எண்கள். இப்போ சார்பகா எண்கள்னா இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 13 17ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் பொதுவான காரணினா எது? பொதுவா டிவைட் பண்ற ஒரு நம்பர்னா எது? அது 1. 1ஆல மட்டும்தான் இது வருமா? 1ல மட்டும்தான் 13ம் 17ம் வரும். மற்றபடி எந்த டேபிள்ஸ்லயும் வராதா? அப்போ இந்த மாதிரி 1 HCF வேல்யூ வந்து 1ன்னு வர்றது வந்து சார்பகா எண்கள்னு சொல்லுவோம். HCF வந்து 1 வந்துச்சுன்னா அது வந்து சார்பகா எண்கள், இல்லைன்னா இணைப்பகா எண்கள்னு சொல்லுவோம் இதை. இப்போ இந்த சார்பகா எண்கள்ன்றதுல வந்து ரெண்டு நம்பர் இருக்கா? அந்த ரெண்டு நம்பர்ன்றது வந்து பகா எண்ணாகவோ அப்படி இல்லைன்னா பகு எண்ணாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு எண்ணு வந்து பகா எண்ணு, ஒரு எண் வந்து பகு எண்ணாகவும் இருக்கலாம். இப்போ இது ரெண்டுமே என்ன நம்பரு? பகா நம்பர், பகா எண். 13 17ன்றது வந்து பகா எண்ணு. 14 27 எடுத்துப்போம். இது வந்து 14 27 ரெண்டுமே பகு எண். பகா எண்ணுன்றது வந்து அது 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும், அதுதான் பகா எண்ணா. 13ன்றது வந்து 1 டேபிள்ல வரும், 13ல மட்டும்தான் வரும், வேற எதுலயும் வராது. 17ம் அதே மாதிரி தான், 1 டேபிள்ல வரும், 17 டேபிள்ல வரும். ஆனா 14ன்றது மாதிரி ஆனா இதுக்கு வந்து HCF வந்து என்ன வரும்? ரெண்டு நம்பரும் சேம் நம்பரால டிவைட் ஆகுமா?
ஆகாது, எந்த ஒரு டேபிள்லையும் வராது, ஒன் டேபிளில் மட்டும்தான் வரும். அதனால் இது வந்து சார்பகா எண். அப்படி இல்லைன்னா சார்பகா எண்ணில் ஒரு எண் பகு எண் இன்னொரு எண் பகா எண்ணாகவும் இருக்கலாம். இப்போது 11 12 எடுத்துப்போம். 11ன்றது வந்து பகா எண், 12ன்றது வந்து பகு எண். இதுக்கான HCF வந்து என்ன, ஒன்று தானே. அப்போ இதுவும் சார்பகா எண் தான். இப்போது 2 சார்பகா எண்கள் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய எல்சிஎம் வந்து அதை மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். இப்போ 11 12 11 12க்கு எல்சிஎம் என்ன வரும்? இப்போ இதனுடைய எல்சிஎம் வந்து 132. அவற்றின் பெருக்கல் பலனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும்? 132 தானே வரும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். 2 சார்பகா எண்களுடைய எல்சிஎம் ஆனது அதனுடைய பெருக்கல் பலனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற எல்சிஎம் அண்ட் HCFல இருக்க எல்லா டைப்பும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பு, இப்போ டைப் 1 எல்சிஎம் HCFல எல்லா டைப்ஸும் இப்போ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் டைப் 24, 36, 40 ஆகிய எண்களின் மீசிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து எழுதிப்போமா. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 24, 36, 40. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா. சின்ன நம்பர்லேருந்து கொண்டு போகணும். இப்போது ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போடலாம். 2 12 24. 2ல் 36 எத்தனை முறை வரும்? 18 டைம்ஸா? 40 வந்து 20 டைம்ஸ் வரும். திரும்பவும் இதை வந்து 2 டேபிளில் போடலாமா. 2 6 12. 18 வந்து 9 டைம்ஸ் வருமா 2ல். நெக்ஸ்ட் 20 வந்து 10 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இப்போது 3 டேபிளில் போடலாமா. இதை 3 டேபிளில் 3 2s are 6, 3 3s are 9. 3 டேபிளில் வந்து 10 வராது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிளில் போடலாமா. 2 1 is 2. 3 வந்து 2 டேபிளில் வராது, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். 2 5s are 10. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து எல்சிஎம் வேல்யூ கிடைக்கும். 5 into 3 15, 15 into 2 30, 30 into 3 90, 90 into 2 180, 180 into 2 எவ்வளோ நமக்கு? 360. இப்போ எல்சிஎம் வந்து 360. இப்போ டைப் 2 பார்க்கலாம். 108, 288 மற்றும் 360 HCF கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலாம்னா 3 மெத்தடில் போடலாம். நான் 3மே சொல்லித்தரேன். இப்போ 108, 288, 360 இந்த 3ம் எந்த டேபிளில் காமனாக போகுதுன்னு பாருங்க. 2 டேபிள்ஸில் வருமா. 2 54s are 108. அப்புறம் 2 into 144 வந்து 288 வருமா. 2 180 360. திரும்பவும் இந்த 3 எந்த டேபிளில் போகுது பாருங்க. 2 டேபிள்ஸ்லேயே வருமா. 227. 2 into 72 144. 2 into 90 180. இந்த 3 எந்த டேபிளில் வருதுன்னு பாருங்க. 3 டேபிள்ஸில் வரும். 3 9 27, 3 24 72, 3 30 90. நெக்ஸ்ட் திரும்பவும் இது 3 டேபிளில் வருமா. 3 3 9, 3 8 24, 3 10. இப்போ இந்த 3ம் எந்த டேபிளில் காமனாக வரும்? எதுலேயும் வராது, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது HCF. அப்போ HCF ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 2 into 2 4, 4 into 3 12, 12 into 3 36. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் சொல்லிட்டவா. 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா, இது வந்து பெரிய நம்பர் கொடுக்கும்போது இந்த மாதிரி போடுறது ஈஸியாக இருக்கும். 108, 288, 360. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை மட்டும் எடுத்துப்போம். 108ஆல் 288 டிவைட் பண்ணும். 108 into 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 216 கிடைக்கும். 3 போட்டால் 300க்கு மேலே போயிடும். அப்போ 216. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8ல் 6 போச்சுன்னா 2, 8ல் 1 போச்சுன்னா 7. இப்போ இந்த 108 இருக்குல்ல, 108 இங்கே வகுப்படும் எண்ணா கொண்டு வரணும். 72ல் 108 எத்தனை முறை வரும்? 1 டைம் தான் வரும். 2 போட்டால் 144 ஆகிடும், அதிகமாகிடும். அதனால 72 into 1 72. 8ல் 2 போச்சுன்னா 6. 10ல் 7 போச்சுன்னா 36. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த
72 இங்கே வகுப்படும் என்ன கொண்டு வரணுமா? இப்போ 72. 36ல் 72 எத்தனை முறை வரும்? 2 டைம்ஸ் வருமா? 72 36 × 2 72. இப்போ 0 ஆயிடுச்சா? இந்த மாதிரி 0 வர வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டே இருக்கணும். இப்போ எந்த நம்பர் வகுக்கும் போது 0 வந்ததோ அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நம்பர் வகுக்கும் போது தானே 0 வந்தது, 36 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு நம்பர் இருக்குல்ல இங்க, அந்த நம்பரை இந்த 36ஆல டிவைட் பண்ணணும். 36ஆல 360 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 36 × 10 360. 0 ஆயிடுச்சா? இப்போ எந்த நம்பர் வகுக்கும் போது 0 வந்ததோ அந்த நம்பர் தான் நமக்கு HCF. அப்போ இந்த சம்முக்கான HCF வந்து 36. இது வந்து மெத்தட் 2. மெத்தட் 3 சொல்லித்தரேன். 108 288 360 இருக்கா? இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எழுதணும். 108 288 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 கிடைக்கும். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சா. அதே மாதிரி இந்த பெரிய எண்ணில் இருந்து இந்த 360 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 72 கிடைக்குமா? இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும். 72ஆல 180 டிவைட் பண்ணும். 72 180ஆல டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 72 × 2 வந்து 144. மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 10. 10ல் 4 போச்சுன்னா 6, 7ல் 4 போச்சுன்னா 3. இப்போ இந்த 72 இங்கே கொண்டு வரணுமா? 36 × 2 72. 0 வந்துச்சா? இப்போ எந்த எண்ணா வகுக்கும் போது நமக்கு 0 வந்ததோ அதுதானே HCF. இந்த நம்பர் வகுக்கும் போது தானே நமக்கு வந்து 0 வந்துச்சு. அதனால HCF வந்து 36. இந்த மாதிரி 3 டைப்ஸில் போடலாம் HCF மட்டும். மார்க் ஆன் 27/50, 9/20, 6/25 கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா LCM = LCM ஆஃப் நியூமரேட்டர். மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் LCM கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் டினாமினேட்டர். கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம் HCF கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து LCM கண்டுபிடிக்கணுமா? LCM ஆஃப் நியூமரேட்டர். மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு LCM கண்டுபிடிக்கணும். அப்போ LCM ஆஃப் 27 9 6க்கு வந்து LCM கண்டுபிடிக்கணுமா? 27 9 6. இது 3 டேபிளில் வருமா? 3 9s are 27, 3 3s are 9, 3 2s are 6. திரும்பவும் 3 டேபிளில் போட்டால் 3 3s are 9, 3 1 is 3. 2 வந்து வராது, அதனால அப்படியே எழுதிக்கிறோம். இது மொத்தம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு LCM வேல்யூவா? அப்போ LCM = 2 × 3 6, 6 × 3 18, 18 × 3 54. இது வந்து LCM. நெக்ஸ்ட் வந்து HCF கண்டுபிடிக்கணுமா? HCF ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கு? 50, 20, 25 இருக்கா? அப்போ HCF ஆஃப் 50, 20, 25. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். 50, 20, 25. எந்த டேபிளில் போகும்? 5 டேபிளில் போகுமா? 5 10s are 50, 5 4s are 20, 5 5s are 25. திரும்பவும் எந்த டேபிளில் போகும்? எதுலேயே போகாது. இது 3 எந்த டேபிளையும் வராதுல. அப்போது HCF வந்து 5. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா? ஃபார்முலா நமக்கு என்ன? LCM ஆஃப் நியூமரேட்டர் பை HCF ஆஃப் டினாமினேட்டரா? அப்போ LCM = LCM ஆஃப் நியூமரேட்டர் வந்து 54 பை HCF ஆஃப் டினாமினேட்டர் வந்து 5. அப்போ இதுக்கான LCM வந்து 54/5. இப்போ டைப் 4 பார்க்கலாம். டைப் 4 என்ன? மீ போவா இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு HCF கேட்டால் அதுக்கான ஃபார்முலா என்ன? HCF = HCF of numerator. HCF of numerator by LCM of denominator. இப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து LCM கண்டுபிடிக்கணும். இப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கலாமா? HCF of 4, 10, 20. 4, 10, 20. இது மூணு எந்த டேபிள் வரும்னு பாருங்க. 2 டேபிள் வருமா? 2 2s are 4, 2 5s are 10, 2 10s are 20. இந்த மூணு எந்த டேபிளில் காமனா வரும்? இதுல வராது. அப்போ இதனுடைய HCF வந்து 2. இதனுடைய HCF வந்து 2வா? நெக்ஸ்ட் LCM ஆஃப் 9, 21, 63 கண்டுபிடிக்கணுமா? 9, 21, 63. இப்போ 3 டேபிள் வருமா? 3 3s are 9, 3 7s are 21,
321 சார் 63. திரும்பவும் இது 3 டேபிளில் போடலாம். 3 1 is 3, 7 வராது, 3 7 சார் இது 7 டேபிளில் வருமா? இப்போ இதை 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். 7 3 21, 21 × 3 63. அப்போ இதனுடைய எல்சிஎம் வந்து 63. இதை எடுத்துட்டு போயிட்டு இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். HCF-கான ஃபார்முலா என்ன? HCF equal to HCF of numerator என்ன கண்டுபிடிச்சோம் 2 by LCM of denominator என்ன கண்டுபிடிச்சோம் 63. அப்போ இதுக்கான HCF வந்து 2/63. இப்போ டைப் 5 பார்க்கலாம். 1.2, 1.5, 2.5 இன் LCM. இது வந்து டெசிமல்ல கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி டெசிமல்ல கொடுத்தா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லா நம்பர்லயும் டாட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. எல்லா நம்பர்லையுமே ஒரு டிஜிட் தானே இருக்கு. அப்போ இந்த எல்லா நம்பரையும் நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1.2, 1.5, 2.5 இன்ட்டு 10. 10ஆல மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1.2 × 10 12. இது வந்து 15 கிடைக்கும், இது 25 கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 2 டேபிள் இது 3 டேபிள்ஸ்ல போடுவோம். 3 4 12, 3 5 15, 25. நெக்ஸ்ட் 5 டேபிள்ல போடலாமா? 5 4 அப்படியே வரும். 5 1 is 5, 5 5 25. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எல்சிஎம் வேல்யூ 5 × 4 20, 20 × 5 100, 100 × 3 வந்து 300. 300 வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது எல்சிஎம்னு. ஏன்னா நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ எல்சிஎம்மா இதை மாற்றும் போது என்ன பண்ணணும்னா 10ஆல டிவைட் பண்ணி தான் ஆன்சர் போடணும். அப்போ 300/10 நமக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்குமா? அப்போ இந்த 30 தான் இந்த சம்கான எல்சிஎம். எல்சிஎம் ஈக்குவல் டு 30. டைப் 6 மீபோவா கான் 1.08, 1.36 மற்றும் 0.9. இப்போ இதுக்கு வந்து HCF கேட்டிருக்காங்களா? டாட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அதிகமா இருக்கிறது தான் நாம எடுத்துக்கணும். அப்போ 2 டிஜிட்ன்றதுனால 100ஆல எல்லா நம்பரையுமே மல்டிப்ளை பண்ணோம். 0.9ஐயும் 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1.08, 0.36, 0.9 இன்ட்டு 100. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 108, 36, 90 கிடைக்கும். இதுக்கு வந்து நாம HCF கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ 2 டேபிள்ல போட்டா என்ன வரும்? 2 54 108, 2 18 36, 2 45 90. திரும்பவும் இது எந்த டேபிள்ல போடலாம்? 3 டேபிள்ல போடலாமா? 3 18 54, 3 6 18, 3 15 45. திரும்பவும் இது எந்த டேபிள்ல போடலாம்? 3 டேபிள்ல போடலாமா? 6, 2, 5 வரும். இது வந்து எந்த டேபிளையும் காமனா வராது. அதாவது இதோட ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 3 9, 9 2 18. இந்த 18ன்றது அப்படியே போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அதனால இப்போ 100ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 100ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.18 கிடைக்கும். இதுதான் இந்த சம்முக்கான HCF. இப்போ 7th டைப் பார்க்கலாம். இந்த மாதிரி பவர்ல கொடுத்தா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்கொயர் இன்டூ 3 கியூப் இன்டூ 5 இன்டூ 7 ஸ்கொயர், 2 கியூப் இன்டூ 3 ஸ்கொயர் இன்டூ 5 ஸ்கொயர் இன்டூ 7 பவர் 4, 2 இன்டூ 3 இன்டூ 5 கியூப் இன்டூ 7 இன்டூ 11 இன் மீசிமா கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க நம்பர்லாம் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது எழுதிப்போம். 2 3 5 கியூப் இன்டூ 7 இன்டூ 11. நெக்ஸ்ட் இது எழுதலாமா? 2 கியூப் கொடுத்துருக்காங்க, 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 5 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 7 பவர் 4. இங்கே 11 வந்து கொடுக்கல. அதனால 11 பவர் 0ன்னு எழுதிப்போம். எனிதிங் பவர் 0 நமக்கு ஒன்று தானே, அதனால வேல்யூ மாற போகிறது இல்லை. இப்போ இது எழுதிப்போம். 2 ஸ்கொயர் இன்டூ 3 கியூப் இன்டூ 5 இன்டூ 7 ஸ்கொயர் இன்டூ 11 இல்லாதனால 11 பவர் 0ன்னு எழுதிப்போம். இப்போ வந்து இது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பவர்ல கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டா காமனா இருக்கிற நம்பர்ல எது பவர் அதிகமா இருக்கோ அதை தான் நாம எடுத்துக்கணும். இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு, இப்போ 2 3 காமனா இருக்கு. இதுல எது பவர் அதிகம்? 3 தானே. அப்ப 2 கியூப் இன்டூ, இதுல எது 3ல எது பவர் அதிகமா இருக்கு? 3 கியூப். 3 கியூப் இன்டூ 5ல வந்து 5 கியூப், 7ல வந்து 7 பவர் 4 அதிகமா இருக்கா பவர்ல, 11ல 11 பவர் 1.
இப்போ இதுதான் இந்த சம்முக்கான எல்சிஎம். இது வந்து ஒரு சில டைம்ல மல்டிப்ளை பண்ணியும் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாம சூஸ் பண்ணணும். இப்போ டைப் 8 சம்ல 2 cube into 3 square into 5 into 7 power 4, 2 square into 3 power 5 into 5 square into 7 power 6, 2 cube into 5 cube into 7 square in HCF கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிப்போம். நெக்ஸ்ட் 2 square into 3 power 5 into 5 square into 7 power 6. நெக்ஸ்ட் வந்து 2 cube into 3 ஓட வேல்யூ இதில் இல்லை, அதனால 3 power 0 எழுதணும். into 5 cube into 7 square. இப்போ HCFல என்ன பண்ணணும்னா 3 காமனா இருக்குல்ல, இந்த காமனா இருக்கிறதுல எது பவர் கம்மியா இருக்கோ அதுதான் HCFல எடுப்போம். அப்போ 2 பவர்ல எது கம்மியா இருக்கு 2 ஸ்கொயர். அப்போ HCF equal to 2 ஸ்கொயர் into 3ல வந்து பவர் எது கம்மியா இருக்கு 0. 3 power 0 நமக்கு 1 தான், அதனால அதை அப்படியே விட்டுடலாம். 5ல எது பவர் கம்மியா இருக்கு 5 into 7 ஸ்கொயர். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் 2 into 2 4, 5, 7 7s are 49. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 918 கிடைக்குமா? இதுதான் இந்த சம்முக்கான HCF.